அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுங்க. பக்கத்துல சும்மா சொல்லுங்க, உங்களை பார்த்து கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு குளிக்க சொல்லுங்க. ஏன் இப்படி முறைக்கிறீங்க இன்னைக்கு பார்த்து, நாளைக்கு எல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படி சொல்லுங்க. ஆமே. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கிடலாம், அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் விட்டுருங்க. நல்ல சந்தோஷமா பேசி சிரிச்ச முகத்தோட. அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டுடைய பிறந்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இன்னைக்கு தான் பிறந்தார் அப்படின்னு பைபிள் எங்கேயுமே தெளிவாக சொல்லவில்லை. அல்லேலூயா. இதே போல் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு கன்னி பிறப்பாக இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று இயேசுடைய பிறப்பை சொல்லி இருக்கிறது. அதனாலதான் அந்த இயேசுடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசுடைய ரத்தத்துக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு இருக்கிறது? இயேசுடைய ரத்தத்தை ஏன் அவ்வளவு உயர்த்துகிறோம்? இயேசுடைய ரத்தத்தை சொன்னா ஏன் பிசாசு நடுங்குகிறது, பேய் ஓடுகிறது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன், அந்த ரத்தத்துல ஒரு பாவமோ ஒரு கள்ளம் கபடமோ இல்லாத ஒரு பரிசுத்த ரத்தம் இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தை போல பாவத்துல வந்த ரத்தம் அல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். இயேசு கிறிஸ்து பாவத்திலே கர்ப்பம் தரிக்கவில்லை, ஒரு கன்னியை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றார். அதனால இயேசுடைய ரத்தத்தை நாம் கொண்டாட வேண்டும். அதனாலதான் இயேசுடைய ரத்தத்துக்கு பெரிய மதிப்பு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆமென், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுடைய ரத்தத்தினாலதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை விட நீங்களும் நானும் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏன் உயர்த்தப்பட்டவர்கள், ஏன் நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்கு அவ்வளவு பொக்கிஷமான காரியம் இருக்கு அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவன் தரல, ரத்த சிந்தல. ஆனா இந்த நாளில் இருக்கிற நம்முடைய பாவிகளாய் இருக்கிற நமக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு, மோசேக்கு, அவங்களுக்காக இன்னைக்கு ரத்தம் பேசல, ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமில் இருந்து நீங்க அந்த புதிய ஏற்பாட்டுக்கு முன்னால் இருக்கிற கடைசி புஸ்தகம் வரைக்கும் இயேசுடைய ரத்தம் அவர்களுக்காக ஒண்ணுமே செய்யல, ஆனா உங்களுக்காக எனக்காக இயேசுடைய ரத்தம் அவன் பேசுகிறது. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறது, நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறது. அதனால இயேசுடைய ரத்தத்தை சுமக்கிற, இயேசுடைய ரத்தத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ரோசன் நல்ல அழகா இருக்காப்ல. சீக்கிரம் எதா இருந்தாலும் டக்குன்னு அங்கிட்டு ஓடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா நீங்க பாயில உட்காரலாம், லேட்டா வந்தவங்களுக்கு பாய் தான் தண்டனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதனால இயேசுடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கனம் பண்ணுங்க, கொண்டாடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்புவோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசுடைய பிறப்பின் செய்தி கொஞ்ச நேரம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அதில் 1-2 வசனங்களை நாம் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை எனக்கு அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா.
இந்த வசனங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை ஆண்டவராகிய கர்த்தர் மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து அந்த ஆடுகளை இரவிலே அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது. இரண்டாவது, இந்த சாஸ்திரிகளை ஆண்டவர் அழைக்கிறார். சாஸ்திரிகளுக்கு, மேய்ப்பர்களுக்கு தூதனை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு ஆண்டவர் அவர் பிறந்த செய்தியை அவர் அறிவிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, அதாவது இந்த உலகம் உண்டாகும் ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இயேசுடைய பிறப்பு புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் நட்சத்திரங்கள் எல்லாமே இயேசுடைய சிருஷ்டிப்பிலே வந்து விடுகிறது. நட்சத்திரத்தை ஆண்டவர் ஏற்கனவே சிருஷ்டித்திருக்கிறார். அது திடீரென்று உண்டான அல்ல. நட்சத்திரம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 14வது வசனத்திலேயே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நட்சத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினார். உண்மைதானா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நட்சத்திரம் ஒன்றும் இயேசு பிறக்கும் போது நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது கிடையாது. அது ஏற்கனவே நட்சத்திரத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். அது உலகம் உண்டாகும் பொழுதே ஆண்டவர் வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் அவர் படைக்கும் பொழுதே நட்சத்திரத்தை உருவாக்கினார். அப்போ இந்த சாஸ்திரிகள் ஏற்கனவே நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு பிறக்கிற அந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு நட்சத்திரம் வந்தது. அந்த நட்சத்திரம் இதுவரை இந்த சாஸ்திரிகளோ உலக மக்களோ பாராத ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் அந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நார்மலா ஒரு நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா எல்லா நட்சத்திரத்தை போலதான் இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் விட விலையேறப்பட்டதாய் ஒரு வித்தியாசமான முறையிலே அந்த நட்சத்திரம் இருந்ததுனால அன்றைக்கு இருந்த அந்த சாஸ்திரிகளுக்கு விலையேறப்பட்டதா இருந்தது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து இயேசு இருக்கிற இடத்து வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது இந்த பூமியை உருவாக்கும் போதே நட்சத்திரம் உருவாயிருந்தது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நட்சத்திரம் மட்டும் இயேசுடைய பிறப்பிற்காகவே ஆண்டவர் அதை முன்குறித்து அதை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உங்கள் கண்கள் காணாது, உங்களுக்கு அது தெரியாது. அது நான் பார்த்ததே இல்லை, அது எனக்கு இருக்காது, எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். சாஸ்திரிகள் அப்படிதான் இருந்தாங்க. இதுவரை இந்த நட்சத்திரத்தை பார்க்கல, ஆனா நட்சத்திரத்தை தேவன் படைத்திருந்தார், நட்சத்திரத்தை அவர் உருவாக்கி இருந்தார். ஆனால் இதுவரை அந்த சாஸ்திரிகள் பார்க்கவில்லை, உலகம் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் தேவன் திட்டமிட்ட நேரம் வரும் பொழுது மறைந்திருக்கிற நட்சத்திரத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சாஸ்திரிகள் காணும்படி கர்த்தர் செய்தார். அந்த நட்சத்திரத்தின் பின்பாகவே வந்து இயேசு இருந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. இந்த காலையிலே உங்களுக்கு தேவன் சொல்லுகிற தீர்க்கதரிசன வசனம், ஒருவேளை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற உயர்வுகள், உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற செழிப்பு ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்க, அல்லது இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது எங்க இருக்குதோ ஏது இருக்கோ இதுவரை உருவாக்கப்படவில்லை என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்தும்படியாக ஏற்கனவே கர்த்தர் அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது நேரம் வரும் பொழுது அதுவாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமே. ஒரு வலது கரத்தை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த நட்சத்திரம், எனக்கு நீர் திட்டம் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், நீ எனக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வு இப்பொழுது என் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தேவன் எனக்கு அதை வைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அது ஏற்ற வேளையிலே வெளிவரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சமயத்திலே ஆண்டவர் நீங்கள் விரும்பினது அல்ல, அவர் திட்டம் பண்ணினதை கர்த்தர் உங்கள் கையிலே தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உலகத்துல நிறைய நட்சத்திரம் இருந்தது, நிறைய ஸ்டார்ஸ் அங்க இருந்தது. ஆனா எல்லா நட்சத்திரத்தையும் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இது ஒரு புதிய விதமான ஒரு நட்சத்திரம், மறைந்திருக்கிற நட்சத்திரத்தை சரியான நேரத்தில் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்து சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் வெளியே காண்பித்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த இயேசுடைய பிறப்பு, அதாவது தேவன் இயேசுடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் நடத்தி வந்த 3 விதமான பாதை. முதலாவது, அவர் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்க ஜீவியத்துல என்ன அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார்? உங்க திட்டம் கிடையாது, நீங்க யோசிக்கிற யோசனை கிடையாது. நாம நம்ம பிள்ளைகளை குறிச்சு, நம்மளை குறிச்சு, நம்முடைய ஊழியத்தை குறிச்சு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை குறிச்சு, நம்ம வேலை குறிச்சு, நம்முடைய பிள்ளைகளை குறிச்சு, நம்ம பல திட்டங்களை நம்ம வச்சிருப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, என்னுடைய திட்டத்தின்படி நீர் எனக்கு அற்புதங்களை செய்ய வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய யோசனைப்படி நீர் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே, நீர் உம்முடைய திட்டத்தின்படி நீர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பீர், நீர் எனக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பீர். அந்த திட்டத்தின்படி, அந்த சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய ஆசைகள் பலவாறு இருக்கும். நம்ம இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு நிறைய முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க பாருங்க. இது மாதிரி உடனே முதலமைச்சர் ஆயிரணும், வந்தனைக்கே நான் சிஎம் உட்கார்ந்து நினைக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நிறைய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் அநேக திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. உங்களை குறித்து, என்ன குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் திடீர்னு தெரிவதல்ல, தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் நாள் வரும்போது கர்த்தர் அவைகளை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு குயவன் வீட்டுக்கு போனானா, அவன் களிமண் எடுத்து அதை ஒரு பானை உருவாக்கி ஒரு பாத்திரத்தை செய்தானா. பைபிள் சொல்லுகிறது, அவன் உருவாக்கும் போதே அந்த பாத்திரம் அவன் கையிலே என்ன செஞ்சிட்டு, சத்தமா சொல்லுங்க, கையிலேயே கெட்டு போயிடுச்சு. உடனே அவன் என்ன செய்கிறான், அதை மறுபடியும் போட்டு அதை மறுபடியும் குழைச்சி என்ன செஞ்சான், திரும்ப ஒரு பாத்திரமாக வேறொரு பாத்திரத்தை அவன் என்ன செய்தான். இப்ப நான் கேட்கிறேன், தேவனுடைய திட்டம் எங்க தெரியுமா? முதல்ல ஒரு பாத்திரத்தை குயவன் உருவாக்கணும் பாத்தீங்களா, அதுதான் தேவ திட்டம். ஆனா அந்த பாத்திரம், அந்த களிமண் அவன் கையிலே கெட்டு போனது. ஓ தேவ பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை தேவன் ஒரு பாத்திரமாக உருவாக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். ஒருவேளை அவருடைய கையிலே நீங்கள் உடைந்து போயிருப்பீர்கள். அவர் வணைவதற்கு இடம் கொடாமல் அவர் கையிலே நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உடைந்ததுக்கு அப்புறம் என்னை ஒரு பாத்திரமாய் உருவாக்கினீரே, அந்த பாத்திரமாய் நான் இல்லாமல் முதலாவது என்னை உருவாக்கும் போது எதை நினைத்து என்னை உருவாக்கினீரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் என்னை மாற்றுவீராக. அல்லேலூயா. நான் கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஆளு, நான் கொஞ்சம் கோபக்காரன், நான் கொஞ்சம் பொய் பரட்டி, நான் கொஞ்சம் என் லைஃப்ல நிறைய உமக்கு பிரியமில்லாத காரியம் வந்து நான் உங்க கையில உடைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே. இப்ப நீர் வணைகிறது என் விருப்பத்துக்கு ஏதோ வணைகிறீர், அப்படி அல்ல ஆண்டவரே. என்னை உருவாக்கும் போது நீர் என்ன திட்டத்திற்காக எதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற நீர் முயற்சி செய்தீரோ அதை எனக்கு செய்வதற்கு என்னை இந்த காலவேளையில அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின்படி வாழுகிற வாழ்க்கை அல்ல, தேவ சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில நாம விரும்புற வாழ்க்கை வாழ்றோம், ஆனா தேவன் திட்டமிடின வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை இந்த காலையில நிதானித்து பாருங்கள். உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்று தேவன் ஒரு காரியத்தை நியமிச்சு வச்சிருக்கிறார். நியமித்த வாழ்க்கை, நியமித்த ஓட்டம், நியமித்த காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும் வரை ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. நான் ஒண்ணு, தேவ திட்டம் ஒரே நாள்ல வெளிப்படாது. அந்த திட்டத்துக்காக நம்ம ஓடிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்தை நோக்கி ஓடணும். ஆனா சில நேரங்களில் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுதா இல்லையான்னு நம்மளால புரிஞ்சுக்கிடவே முடியாது. சிலருக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவ திட்டம் என்னன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. people cannot understand அவருடைய திட்டத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியல. தேவனுடைய திட்டம் என்ன நமக்கு ஏதாவது தெரியுமா? தெரிய மாட்டேங்குது. கேட்டா எனக்கு ஒன்னும் புரியல பாஸ்டர், என்னது ஆண்டவருடைய திட்டம், அவர் திட்டம் எதுன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல, எனக்கு முடியல, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மைனஸ். தேவ திட்டத்தை நம்ம அறிஞ்சிக்கிற கர்த்தர் உதவி செய்வார். அப்ப தேவ திட்டத்தை நம்ம அறிஞ்சிக்கிற என்ன செய்யணும்? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே இருக்கணும், எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அப்பதான் தேவ சித்தம் நமக்கு புரியும். அல்லேலூயா. ஆனா தேவ சித்தம், தேவன் நம்மள ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில வச்சிருப்பாரு, அந்த காரியம் நிறைவேறாது. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, ஆபிரகாம்
ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்க தருவேன்னு ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமை வெயிட் பண்ண வச்சார். 75 வயசுல உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்றாரு. குழந்தை பிறந்தது எந்த வருஷம்? 100வது வயசுல. 100வது வயசுல தான் குழந்தை பிறக்குது. ஆனா அதுவரை ஆபிரகாம் தேவ சித்தத்தில் இருந்தான். தேவன் சொன்னதை செய்தான். சில நேரங்களில் அவன் தவறு செய்யும் போது அதுக்கு அவன் தேவனுடைய திட்டத்தை விட்டு அவன் விலகும் போது தேவன் அதுக்கு உண்டான பாடத்தை ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அவன் தண்டிக்கிறார். ஆகாரோடு அவன் போகும்போது அதிலிருந்து ஒரு பெரிய விளைவுகள் அவன் சம்பாதிச்சுட்டு ஆக வேண்டி இருக்கிறது. அவன் தேவ திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது சில ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, உண்மையா? ஆமென். அப்போ நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இரண்டாவது, தேவ திட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய திட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்கணும். அப்ப இதை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். சரி, தேவ திட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எத்தனை பேரு நான் சொல்றது புரியுது? தேவ திட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். எது தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்தும். நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க தேவ திட்டத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க, தேவ சித்தத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அப்ப புரிஞ்சுக்கணும், ஓ ரைட், ஓகே, நம்ம ஆண்டோட சித்தத்துக்குள்ள தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க விரும்பினதெல்லாம் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ராங் ரூட்ல போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பாஸ்டர், நான் எதை நினைக்கிறோம் நடந்துருது. யூ ஆர் ராங். நீங்க தப்பா போயிட்டு இருக்கீங்க. நான் செய்யறதெல்லாம் வாய்க்குது, எதை செஞ்சாலும் ரைட், ஓகே, நான் என்ன பண்ணாலும் சரியா போகுது அப்படின்னா நீங்க ராங் ரூட்ல போறீங்க, தப்பான வழிக்கு போறீங்க. ஆனா தேவ திட்டம் எப்படின்னா, நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே கைகூடி வராது. நீங்க எதிர்பார்த்தது எதுவுமே உங்களுக்கு சிக்கலா வந்து முடியும். நீங்க நம்புறவன் ஏமாத்துவான். நீங்க போற பாதை கீழே விழுந்துருவீங்க. முள்ளு, வேலி, புயல், காத்து, மழை, இப்படி பல சூழ்நிலைகளை நீங்க கடந்து வருவீங்க. அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, இது தேவ திட்டத்துல தான் நான் இருக்கிறேன். ஆமென், ஹalleluya. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு பைபிள் சொல்லுது. போராட்டத்தின் நடுவிலே பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன். ஆமென், சோத்திரம். கப்பல் அழகாக போகிறதுன்னா அதுல ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். கப்பல்ல புயலும் சூறாவளியும் வருதுன்னா ஒரு ஆபத்து வருகிறது. அதன் நடுவிலே கர்த்தர் அத்தனை பேரையும் காப்பாற்றுவார் என்பது இதுல உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைக்காத, அது தேவ சித்தம் கிடையாது. பிரச்சனை பாஸ்டர், டெய்லி பிரச்சனை, அதான் தேவ சித்தம். அல்லேலூயா. மெதுவா போற வாழ்க்கை அல்ல, போராட்டத்தின் மத்தியில வாழ்கிற வாழ்க்கை தேவ சித்தத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நான் எங்க போனாலும் என்னை பார்த்து எல்லாரும் வரவேற்கிறாங்க, எல்லாரும் என்னைய இவர் மாதிரி உண்டா, இந்த பிரதர், ஓ வெரி குட் பிரதர், இவர்கிட்ட பேர், இவர் தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? நீங்க தேவ சித்தத்துல இல்லைன்னு அர்த்தம். அதான் பைபிள் சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்த உங்களை தீமையான மொழிகளை உங்கள் படி பொய்யாய் சொல்வார்களானால் நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற அர்த்தம். அப்ப எது தேவ சித்தம்னா, எவன் நம்மளை நிந்திக்கிறானோ, எவன் கல்லை விட்டு எறிகிறானோ, அப்போ தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிற ரைட், என் பாதை சரிதான், நான் தேவனோட தான் இருக்கிறேன். ஆனா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். அப்ப உபத்திரம் வரும் பொழுதெல்லாம், அப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம், உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டியது, என் போராட்டத்தின் நடுவிலே, புயலின் நடுவிலே, கப்பலின் நடுவிலே, கப்பலின் அடித்தட்டிலே, நான் கப்பல் கடல்ல வெள்ளத்திலே மிதந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. என் ஜீவியத்தில் தேவ சித்தத்தை அறிய ஒரே ஒரு காரியம் தான், எவ்ரிதிங் ராங். அப்ப தேவ சித்தத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க, எல்லாமே எனக்கு விரோதமா இருக்கா, அப்ப தேவ சித்தத்துல தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் சாராயமே குடிக்காதவங்க இருக்காம, இங்க 10 பேர் சாராயம் குடிப்பான். அந்த 10 பேர் என்னதான் சொல்லுவான் நம்மளை பார்த்து, வைத்தியார பைய, ஏண்டா லூசா, பொழைக்க தெரியாதவன்டா நீ, சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. எல்லாம் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பான், நம்ம போக மாட்டோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், இந்த வயசுல என்ஜாய் பண்ணனா என்ன நீ இப்படி இருக்க, சொல்றாங்களா இல்லையாமா? அல்லேலூயா. இது என்ஜாய் பண்ற வயசு, ஆண்டு அனுபவிக்க வேண்டிய. இப்போ அங்க போக மாட்டேன்ற, இங்க போக மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதெல்லாம் அனுபவிக்கத்தான கடவுள் வச்சிருக்கிறாரு.
இது யாருடைய எண்ணம்? இது யாருடைய எண்ணம்? அல்லேலூயா, ஆமென். இது தேவ சித்தத்துக்குள்ள உள்ள வாழ்க்கை கிடையாது. இது தேவ சித்தத்தை மீறி போறது. அப்ப பிரச்சனைகள் வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, கர்த்தாவே, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் என்னைய ஒதுக்குனா அந்த டைம்ல யோசிக்க வேண்டியது, நான் உங்க சித்தத்துல இருக்கேன் ஆண்டவரே. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, தேவ சித்தத்துல தான் இருக்கிறீங்க. அப்ப பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கும் போது நீங்க விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் தேவ சித்தம். நம்பர் 2, ரெண்டாவது தேவ சித்தத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறது என்னன்னா, தேவ சித்தம் ஆரம்பத்துல புரியாது, ஆரம்பத்துல உங்களால கண்டுபிடிக்க தெரியாது. இது நான் தேவ சித்தத்துல தான் இருக்கேன். அப்ப முதலாவது போராட்டங்கள் வரும்போது இது தேவ சித்தம்னு புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது தேவ சித்தம் எதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேவ சித்தம் கடைசியில தான் வெளிப்படும், லாஸ்ட்ல தான் வெளிப்படும். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தருவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா உடனே அது வெளிப்படல, அது தெரியல, அது முடிவுக்கு வரல. ஆனா 25 வருஷம் கழிச்சுதான் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை வந்த உடனேதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றிருக்கிறார் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? போராட்டங்கள் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப எப்ப உணர முடியும் அற்புதம் எப்ப நடக்கும் அப்படின்னா, தேவ சித்தம் நிறைவேறும் போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார், ஜனங்கள் அறிய பண்ணுவார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இவர்களோடு தேவன் இருக்கிறார், இவங்க தேவ சித்தத்துல தான் இருக்கிறாங்க என்பதை உலகம் பார்க்கும்படி கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா. மூணாவது தேவ சித்தம், தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லுவாரு. அப்ப நம்முடைய ஜீவியத்துல வாக்குத்தத்தத்துக்கும் அவர் கொடுத்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாரு, கடற்கரை மண்ணை அள்ளுப்பா, எண்ணு. அவன் எண்ணி பார்த்தா எண்ண முடியல, ஆண்டவரே எண்ணவே முடியல. நட்சத்திரத்தை எண்ணினார். அவன் 1, 2, 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 20 கோடி எண்ண முடியல, அதுவும் எண்ண முடியல. சரி, மேற்க நடக்கிறான், போது சாமி, கிழக்க, மேற்க, வடக்க எல்லாமே என்னால முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது மாதிரி ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ இப்படி ஆசீர்வாதமா இருப்பேன்றார். அப்போ ஆபிரகாம் அப்படி தேவன் ஆபிரகாம் சொல்லும் போது ஆபிரகாமுக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருந்துச்சுன்றவங்க சொல்லுங்க. சம்பந்தம் இருந்துச்சா? ஆபிரகாம் இருக்கீங்களா எல்லாரும்? சம்பந்தம் இருந்துச்சா? ஆபிரகாமுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் வார்த்தைக்கும் அழைப்புக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார், அவனை முன்குறிச்சிருக்கிறார், அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அந்த வார்த்தைக்கும் அந்த மனுஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அல்லேலூயா. ஊழியத்தை ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் போய் ஒவ்வொருத்தட்டியா கேட்கிறேன். இந்த சபையில மூப்பர், அந்த முக்கியமான விசுவாசிகள், நல்லா ஜெபிக்கிறவங்கிட்ட போறேன். என்னை ஆண்டவர் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனத்தை வச்சு என்னை ஊழியத்துக்கு அழைக்காருன்னு சொல்றேன். உடனே எல்லாம் என்ன செஞ்சாங்க? படிக்க தெரியாதவனை போய் இப்படிறா, எழுத படிக்க தெரியாது, உனக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது, உனக்கு புத்தி இல்லை, சும்மா எதையாவது இப்போ கற்பனையில் நீ என்ன செய்யாத. போன வாரம் பாஸ்டர் மோகன் பேசுனதுனால அந்த பிரசங்கத்துல நீ மயங்கி என்னமோ சொல்ற, போடா, அப்படிதான் சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டா அப்படி சொன்னாரு, இவர்கிட்ட எல்லாருமே அப்படிதான் உதாசீனம், அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. அப்ப பாருங்க, சபை பெருக்கணும், துடைக்கணும், கக்கூஸ் கழுவணும், பாசு வீட்டுல சோறு பொங்கணும், துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், இதெல்லாம் எல்லாம் இந்த வேலை தான் எனக்கு. அப்போ நான் அந்த வேலை செய்யும்போது தேவன் உன்னை ஒரே ஊழியக்காரராய்க்கு உன்னை உயர்த்துவார்னு அவர் கொடுத்த தரிசனம், மெய்ப்பனாக ஒரு யோசுவா போல நீ வழிநடத்துவ ஜனங்கள்னு சொல்லும் போது நான் இருந்த நிலைமைக்கும் அவர் கொடுத்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லை. இருக்கா? கிடையாது. அப்போ தேவ சித்தமா நான் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா தேவ திட்டம் ஒரு நாள் வெளிப்படுவதல்ல, அந்த நாளிலே உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி பார்த்தாலும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த வார்த்தை வரும்போது அந்த வாக்குத்தத்தத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் நிறைவேறும் போது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய வார்த்தையும் உங்களுக்கு நிறைவேறும் போது உங்களை தவிர அந்த வார்த்தை யாருக்குமே சம்பந்தப்படாது. கைவிட்டி ஆமென் சொல்லுங்க. சரிதான் நான் சொல்றது? உங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு வேற பக்கத்துல உள்ள ஆளுக்கு கூட ஏன் சட்டன் ஒருத்தருக்கு செட் ஆகாது, என்னோட பேண்டன் ஒருத்தருக்கு செட் ஆகாது. அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு அற்புதத்தை ஒவ்வொரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ திட்டம் ஒருவேளை இதுவரை வெளிப்படாமல் இருக்கலாம். அதற்காக தேவனுடைய திட்டத்தை எனக்கு வைக்கவில்லை என்று சொல்லாதிருங்கள். ஏற்ற வேளையில எப்படி இயேசுவுக்கு அடையாளமாய் அந்த இயேசு பிறந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு நட்சத்திரம் ஒளிந்திருந்த நட்சத்திரத்தை, மறைந்திருந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகளுக்காக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ, அதுபோல ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்த, உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற, திட்டம் நிறைவேறும் காலம் வரும்போது நட்சத்திரம் வெளிவந்தது போல உங்களுக்கு கொடுத்த அழைப்பும் தரிசனமும் திட்டங்களும் அற்புதங்களும் வெளிப்படும் என்பதை மறந்து போகாதீங்க. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்ற வேளை வரணும், அவருடைய திட்டத்தின் நேரம் வரணும், அவர் விளங்கப்படுகிறது நேரம் வரணும், வெளிப்படுகிற நேரம் வரணும். அதுவரை தேவ சமூகத்தில் காத்திருங்க, பொறுமையாய் அந்த வெளிப்பாட்டுக்காக காத்திருங்க. அல்லேலூயா. புறஜாதி, அதாவது ஆண்டவர் சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினார். யாருமா என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலமாய் அந்த சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்? ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய திட்டம் என்ன. எந்த மரத்தினாலே பூமி சபிக்கப்பட்டதோ, அற்புதத்தை இழந்தார்களோ, அதே மரத்தினாலே சிலுவையிலே தொங்கி இந்த பூமிக்கு மீட்பை கொண்டு வருவது தேவ திட்டம். அப்படிதானே நடந்தது. ஒரு மரத்தின் கனியினாலே ஏவாள் பறிச்சா எல்லாமே சபிக்கப்பட்டு போனது. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு மரத்திலே அவர் தொங்கி அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவ காலத்திற்கு தேவையான நன்மையை சிலுவையில மரத்திலே செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மேய்ப்பர்கள் யார்? யூதர்கள். மேய்ப்பர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் தூதனை வைத்து. அவன் புரிஞ்சுக்கிடுவான், ஏன்னா மேய்ப்பர்களுக்கு தெரியும் வார்த்தை வசனங்கள். ஆனா சாஸ்திரிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை அனுப்புகிறார். இதுவரை காணாத ஒன்றை, நட்சத்திரத்தை அவர்களுக்கு காண்பித்து இயேசு பிறந்த இடத்திற்கு அவர்களை அனுப்புகிறார் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அவர்கள் வழி தவறி அவர்கள் எங்கே போகிறார்கள்? அரண்மனைக்குள்ளே போகிறார்கள். எத்தனை பேரு நான் சொல்றது விளங்குதுமா? கொஞ்சம் உட்காருங்க, அங்கிட்டு நடக்காதீங்க. எங்க போறீங்க? எல்லாரும் உங்களை தான் பார்க்கறாங்க, இங்க சேர் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, மேய்ப்பர்கள் இந்த நட்சத்திரத்தை காண்பித்து இந்த சாஸ்திரிகள் பின்பற்றி வருகிறார்கள். ஆனா என்ன ஆனது என்றால், இந்த சாஸ்திரிகள் நேர அரண்மனைக்கு போகிறார்கள். இந்த அரண்மனைக்கு போகும்போது அன்னைக்கு இருந்த அந்த ராஜா அவன்கிட்டயே போய் இந்த சாஸ்திரிகள் சொல்றாங்க, இந்த பூமி ஆள போகிற ஒரு மேசியா, ஒரு ராஜா பிறக்க போகிறார் என்று எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. உடனே இந்த ராஜா என்ன செய்கிறான்? அங்க இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய பார்க்கிறான், கொலை செய்கிறான் ஆண் பிள்ளைகள் எல்லாம். இவர்கள் இடம் மாறி போனார்கள், நட்சத்திரம் மறைந்தது. சில நேரங்களில் நீங்க தேவ திட்டத்தை விட்டு விலகும் போது உங்களுக்கு வழிகாட்டின நட்சத்திரம் மறையும். தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழப்பீர்கள். தேவ திட்டத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது தேவ பிரசன்னத்தை இழப்பீர்கள். தேவ மகிமை உங்களை விட்டு விலகும். ஆனா தேவ திட்டத்துக்குள்ளே மறுபடியும் வரும்போது பைபிள் சொல்லுகிறது, நீங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9:10 பார்க்கும்போது அவர்கள் அரண்மனை விட்டு வெளியே வந்த உடனே நட்சத்திரம் வந்தது. அப்ப தேவ திட்டத்தை நீங்கள் மீறி போகும் பொழுது நட்சத்திரம், அதாவது அழைப்பு, திட்டம், தேவ பிரசன்னத்தை இழப்பீர்கள். மறுபடியும் தேவ சித்தத்துக்குள்ளே வரும்போது அந்த பிரசன்னத்தையும் அந்த மகிமையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீங்க? அனுபவித்தவங்க மாத்திரம் கைவேட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
தவறு செய்யும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அந்த பாவம் நம்ம அந்த குற்ற உணர்வு நம்மளை கொண்டுட்டே இருக்கும். ஆனா அதை ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல கெஞ்சி மன்றாடி ஜெபம் பண்ணி அழும்போது மறுபடியும் அந்த பிரசன்னத்தை கர்த்தர் என்ன செய்றார், நமக்கு தருகிறார். பெற்றுக்கோ, சந்தோஷமா இரு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் நீங்க பிரேயர் கான்சியஸ், அந்த ஜெப நிலையிலேயே இருங்க. ஜெபம் அந்த எப்பொழுதும் மைண்ட்ல ஜெபிச்சுட்டே இருங்க. அப்போ பாவம் உங்களை தொட முடியாது, அக்கிரமம் உங்களை தொட முடியாது, உங்களை பிசாசு டச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அழைப்புக்குள்ளே அந்த பிரசன்னத்துக்குள்ளே வழிகாட்டுதலுக்குள்ளே இருக்கிறதுனால பிசாசு உங்களை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்போ தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தால் நட்சத்திரம் வழிகாட்டும். ஆனா இல்லை என்று வரும்போது நட்சத்திரம் மறைகிறது, அந்த ரட்சிப்பு மறைகிறது, அந்த அழைப்பு மறைகிறது, அந்த அபிஷேகம் மறைகிறது, தேவ மகிமை உங்களை விட்டு விலகிறது. பிரியமானவர்களே, மறுபடியும் அவர்கள் அரண்மனை வெளியே வந்தார்கள். அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. நட்சத்திரம் எங்க வரைக்கும் வழிகாட்டிச்சா? நட்சத்திரம் எங்க வரைக்கும் வழிகாட்டினது? இயேசு பிறந்திருக்கிற அந்த வீட்டு மேல அந்த நட்சத்திரம் வந்து என்ன செய்தது, நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வீட்டு வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த நட்சத்திரம் அவங்களை தொடர்ந்து வழிகாட்டுது. இந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வீடு வரைக்கும் வழிகாட்டுறது காரணம், இவங்களுக்கு பெத்லகேமிலே இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி தெரியும். ஆனா எந்த வீட்டுல பிறந்திருக்காரு இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டுவார் ஆனால் அது சரியான இடத்து வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாதியில விட்டுட்டு போக மாட்டார், நடுத்தரவுல விட மாட்டார். உங்க குடும்பத்துல விட்டுட்டு போற மாதிரி கிடையாது, உங்க சொந்த பந்தம் விட்டுட்டு போற மாதிரி, நீங்க பழகின உறவுகள் விட்டுட்டு போற மாதிரி கிடையாது. அவர் பிடிச்சா உங்களை பிடிச்சதுதான் உங்களை கடைசி வரை அவன் கானானுக்கு கொண்டு போகிற வரை அவர் உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டார். இது ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மளை கையை விடவே இல்லை. நம்ம உதறினாலும் அவர் பிடிச்சுக்கிடுவார். விட மாட்டேன்னு பிடிச்சி எத்தனை முறை நீங்க ஆண்டவர் விட்டு போறதுக்கு தீர்மானம் பண்ணீங்க, வேணாப்பா சர்ச்சை வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், என்னத்த சர்ச்சைக்கு போய் என்ன நடந்து, எத்தனை முறை அவர் கையை உதறணும். அவர் நம்மை வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இன்னும் நம்மளை இறுகி பிடிச்சு அவர் பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய அழைப்புக்குள்ள, அவருடைய மகிமைக்குள்ள, அவருடைய ஆலயத்துக்குள்ள, அவருடைய வல்லமைக்குள்ள அவர் இழுக்கிறாரே தவிர ஒரு நாள் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களே நினைச்சாலும் கர்த்தரை விட்டு போக முடியாது, நீங்களே நினைச்சாலும் ஆலயத்தை விட்டு போக முடியாது, நீங்களே நினைச்சாலும் தேவ பிரசன்னத்தை விட்டு போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. திட்டத்தை நீங்க உடைச்சிட்டு போனா நினைக்காதீங்க, அந்த திட்டத்தை உங்களால உடைக்கவே முடியாது. எரேமியா சொல்ற, ஆண்டவரே எனக்கு மரநுகத்தை கொடுக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு இரும்பு நுகத்தை தாரும். எனக்கு மரநுகத்தை கொடுத்தீங்கன்னா நான் உடைச்சிட்டு ஓடிடுவேன், என் விருப்பப்படி வாழ்ந்துருவேன், எனக்கு தேவையான அதை உடைச்சிட்டு தூக்கி போட்டு போயிருவேன். ஆனா எனக்கு ஒரு இரும்பு நுகத்தை தருவீராக. அந்த இரும்பு நுகம் என்ன நான் நினைச்சாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. அப்ப தேவ அழைப்புல, தேவ திட்டத்துல, தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் உள்ளே இருக்கணும்னா அந்த பிரசன்னம் அப்படி இரும்பு நுகத்தை கொண்டு போட்டு நம்மளை வெளியே கொண்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். அவருடைய மகிமைக்குள்ளே கர்த்தர் வைச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே கர்த்தருடைய திட்டத்தை வச்சுட்டாருன்னா அவர் ஓயாம வந்து நம்மளை பேசிட்டே இருப்பார். தேவ சித்தம் உங்க கூட இருந்துச்சுன்னா அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து பேசுவார், உங்களை விட மாட்டார். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு முறை யாக்கோபு கேட்கிறார், உன் பேர் என்னன்னு. 32 அதிகாரம் நினைக்கிறேன், அப்படித்தானே? 32 அதிகாரத்துல யாக்கோபுட்ட கேட்கிறாரு, யாக்கோபு உன் பேர் என்ன? அவன் சொல்றான், உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. எனக்கு என் பேர் ஜாக்கப், யாக்கோபுன்றான். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தனை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பேரு நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு. ஆனா 2வது முறை 35வது அதிகாரத்துல சொல்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. மறுபடியும் சொல்றாரு, உன் பேர் யாரு? இனிமேல் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். அப்போ தேவன் நீ விட்டுட்டு கொஞ்சம் போற மாதிரி இருந்தா கூட விட மாட்டார். திரும்பவும் வந்து அவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துவார். ஆபிரகாம் சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், அவன் பேர் ஈசாக்கு, நான் கொடுப்பேன். அவன் சில நேரத்துல கொஞ்சம் அப்படி அவன் பொண்டாட்டியுடைய டார்ச்சர் தாங்க முடியாம, அங்கிட்டு சண்டை டார்ச்சர் தாங்க முடியாம அவன் வந்து அதை விட்டு விலகிற மாதிரி வந்த போது உடனே ஆபிரகாம் ஆண்டவர் வந்து என்ன சொல்ற, ஆபிரகாமே நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், சொல்லியிருக்கேன், செய்வேன். ஞாபகப்படுத்துவார். உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். யாக்கோபு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
கைவிட மாட்டார் ஆண்டவர் உங்களை. அவர் சொன்னதை நிறைவேற்றிய தீர்வார். அதனால ஐயோ நடக்கலையே, வரலையே, போகலையே, என்னாச்சோ ஏதாச்சோ சந்தேகப்படாதீங்க. பைபிள் சொல்றது சந்தேகப்படாமல் ஒரு விசுவாசிக்கணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்படுகிற அலையப்படுகிற காற்றின் அலைக்கோப்பாய் இருக்கிறான். நீங்கள் நான் வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பெயரை மாற்றினார். சரி, முதலாவது நட்சத்திரத்தை கொண்டு அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். அப்போ இரண்டாவது அவர் வழிநடத்துதல் எப்படி இருந்துச்சுன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்க நேரம் இல்லை. 4, 5, 6 அதிலே சொல்லப்பட்டது, முதலாவது நட்சத்திரத்தை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து அந்த சாஸ்திரிகளை எல்லாரையும் வழிநடத்தினார். இரண்டாவது அவர் செய்தது, அவருடைய வார்த்தையினாலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். சும்மா அவரு செய்ய முடியாது. அவர் நினைச்சார்னா அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை காண்பித்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது, அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தையை அவர் ரொம்ப மிகப்படுத்தி சொல்றார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளியாதான். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவருக்கு ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஆண்டவர் தரார். காலையில அவருடைய வார்த்தையை நம்பிதான் இன்றைக்கு நீங்களும் நாளைக்கு வந்து உட்கார்ந்து ரொம்ப தானே. அல்லேலூயா. சோர்ந்து போகும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேர்வு. மனுஷனுடைய வார்த்தை நம்மளை காயப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மீகா 5ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்தை வாசிங்க. மீகா 5:2 முடிச்சிடலாம் சீக்கிரம். பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெத்லகேமே, பெத்லகேமே நீ எல்லாரிலும் சொல்லுங்க சிறியது. இதுல ரொம்ப சின்ன ஆளு, எல்லாத்திலும் நீ சின்ன ஆளுன்றாரு. இது எப்ப சொல்லப்பட்டது? 700 ஆண்டுகளுக்கு முன்னே. ஆனா நீங்க மத்தேயு புத்தகம் 2:6 வாசிங்க. மத்தேயு 2:6. என்ன இவ்வளவு வேகமா இருக்கிய? பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு நீ சிறியது. ஆனா இயேசு பிறப்பின் செய்தி கிடைத்து அது நடக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சிறியதல்ல. பிரியமானவர்களே, 2 புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரத்தை அனுப்பி தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவனால் முடியும். வார்த்தை அனுப்பி சொன்னதை நிறைவேற்றவும் தேவனால் முடியும். யாரையாவது ஒரு நபரை கொண்டு உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற முடியும். அதோடு நிறுத்துகிற தேவன் அல்ல, தம் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றவும் முடியும். சிலருக்கு சில அனுபவங்கள் ஒரே மாதிரி எல்லாரையும் நடத்த மாட்டார். என்ன நடத்துற விதத்துல இன்னொருவர் நடத்த மாட்டார். நீங்க எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறது போல உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். என்ன உயர்த்துறது போல உங்களை உயர்த்த மாட்டார். எனக்கு தேவன் வைத்த வழி வேறா இருக்கும், உங்களுக்கு வைத்த வழி வேறையா இருக்கும். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு? மாறவே. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஏசாயாவுல சொல்லும்போது ஒரு கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வாக்கு ஏற்கனவே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏற்கனவே என்ன சொல்றாரு? ஒரு கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். எப்போ? 700-800 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம். ஆனா நான் ஏன் சொல்றேன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், மாறவே மாறாது. அப்போ ஏசாயாவுல 800 வருஷத்துக்கு முன்னால ஒரு கன்னி கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார்னு சொன்ன அந்த வார்த்தையை மத்தேயு 2ல நிறைவேற்றி முடிக்கிறார். அப்போ காலம் தாமதமானாலும் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா, ஆமென். இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். எங்க ஏசாயாவுல சொன்ன வார்த்தை 800 வருஷத்துக்கு முன்னால நிறைவேறுது. அப்போ தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார்.
அல்லேலூயா. இம்மானுவேல், இயேசு பிறப்பார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்படுது, நிறைவேறினது. நான் சொல்லுகிறேன், இன்னொன்று நிறைவேற போகிறது. மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வருவார், அது நிறைவேறும். அதுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சிறியது என்று உலகம் சொல்லலாம், உன் குடும்பத்தார் சொல்லலாம், நீ ரொம்ப சின்ன ஆளு, நீ எல்லாம் ஒன்னும் அவ்வளவு கூட குவாலிட்டியான ஆள் இல்ல, நீ சின்னவன், பெத்லகேமே நீ எல்லாரிலும் சிறியவன் சொல்லலாம், எல்லாரிலும் சிறியவன் சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேளை வரும்போது எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிற உன்னை எல்லாரிலும் பெரியவனாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பெஞ்சமின் வீட்டுல எல்லாரிலும் சிறியவன், லாஸ்ட். பெஞ்சமின் யாரு? கடைசி. ஆனா எந்த நபர் வீட்டுல கடைசியா ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவருடைய சந்ததியில் இருந்துதான் இஸ்ரவேலை ஆளுகிற முதல் ராஜா எழும்ப கர்த்தர் கிருபை தந்தார். அவன் கடைசி உதவாக்கற சரியில்லாத ஆளு, நீ ஒண்ணு கிடையாதுன்னு யார ஒதுக்குறாங்களோ அவர்களை கொண்டுதான் ராஜாக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்க. ஒதுக்கப்பட்ட தாவீது, அல்லேலூயா. எல்லாரும் இந்த தாவீதை அவன் கூட பிறந்தவனே மறந்துட்டான். அப்பா மறந்தாரு, அண்ணன் மறந்தான், தம்பி மறந்தான், எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. தள்ளப்பட்டவனை, சிறியவனை, எல்லாரிலும் சிறியவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு எல்லாருமே ஒதுக்கினாங்க. ஆனா யோசேப்பு கடைசில என்ன சொல்றாரு? யோசேப்புடைய கையில தான் யாக்கோபே விழும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவர்களை, சிறியவர்களை, எல்லாரிலும் சிறியவன் எல்லாரும் சொல்லலாம். நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாரிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சிறிய ஆளுன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் உங்க வீட்டுல பெரிய ஆள். அல்லேலூயா. எல்லா கையை சண்டை போட சேர்ந்துக்கிடுங்கம்மா, ஏமா அப்படி? அல்லேலூயா. குமார பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எல்லாரும் சின்ன நினைக்காத, நீ தான் வீட்டுல பெரிய ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவலைப்படாம தைரியமா இருங்க, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. சபிக்கப்பட்டவள் ரூத்து, சபிக்கப்பட்டவள் அவள் மோவாப் சபிக்கப்பட்ட பட்டணம், அங்கிருந்து வந்தவா. ஆனா நடந்த சம்பவம் என்ன? அந்த ரூத் சபிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மூலமாக இயேசு அவர் சந்ததியிலே பிறக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னை எல்லாரும் சிறியவன், பெத்லகேமே நீ எல்லாரும் சிறியவன் சொன்னா கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தையிலே உண்மை உள்ளவர் ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி உலகத்தில் எல்லாரை விட உங்களை பகைத்தவனுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வேசி, அவர் எல்லாரையும் ஒதுக்கப்பட்டவள் ராகாப் என்கிற வேசி. பேரே வேசி தான், ராகாப் வேசின்னு பைபிள் சொல்லுது. ஆனா அவளை எல்லாரும் வேசின்னு ஒதுக்குனாங்க. ஆனா ஏற்ற வேளை வரும் பொழுது அந்த வேதத்துல மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அவளை முன்னாடி கொண்டு வந்து விசுவாசிகளின் பட்டியலில் கர்த்தரால் வைக்க முடியுமானால் ஒதுக்கப்பட்டவர்களை, அவன் தூர தள்ளப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை ஒருபோது நீங்கள் மறந்து விடாதீர்கள். கைவேர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன் அப்படி ஒரு ஜெப, ஆண்டவரே, நான் என் மனைவியால, என் கணவனால, என் பிள்ளைகளால, என் கூட பிறந்தவர்களால, என் நண்பர்களால, என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால அநேக காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு ஏண்டா வாழ்றோம்னு நான் நினைச்சு துன்பப்பட்டு இருக்க ஆண்டவரே. ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீ வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்று விசுவாசிக்கிறேன். ஒதுக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்துவீராக. கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை ஆமென் 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 என்று 3 முறை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அதை பெற்றுக்கிடுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல உயர்த்துவார். சின்ன பட்டணமா பெத்லகேமில் எல்லாரும் சின்னவனா இருக்கலாம், ஆனா வார்த்தை நிறைவேறும் போது நீ எல்லாரிலும் பெரியவனாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரிலும் சிறியால் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்க நம்ம உயர்த்துவாரு? எங்க நம்ம விழுந்தோமோ அங்கதான் உயர்த்துவார். நான் இங்க கால் தவறி இந்த இடத்துல கீழே விழுந்துடுறோம்னா, ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல எந்திரிக்கணும்பாங்க, நடக்குமா? இங்க விழுந்துட்டு வத்தலகுண்டுல எப்படி எந்திரிக்க முடியுமா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ எங்க விழுந்தியோ அங்கதான் எழுந்திருக்கணும்.
எங்க நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அங்கதான் ஆசீர்வதிக்கப்படும். எங்க நாம கேவலப்பட்டோமோ அங்கதான் நீ கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு நிரூபிப்பார். தேவன் அவர் வழி, அவர் பைபிள் சொல்றது அவர் நேர் வழியிலே நடத்துகிறவர். நடத்துவாரா மாட்டாரா? என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க நான் சொல்றது ஒன்னும் புரிஞ்சுடுங்க. உங்க மிஸ்டேக்னாலே நீங்க தலை குனிஞ்சிருக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க செஞ்ச தப்புனாலேயே தலை குனிஞ்சீங்க. ஆனா கர்த்தரை நீங்க தேடும் போது அவைகளை மன்னித்து தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் அரக்கம் கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் அரக்கம் கிடையாது, பேய் கிடையாது. உன்னை குத்தி குன்றன் வேல்கம்பு வீச்சர்வா வச்சுக்கிட்டு இல்லை. அல்லேலூயா. சில சாமி அப்படி வச்சுக்கிட்டு தான் இப்படி நிற்கிது, ஓடுறோம், கும்பிடுதான். நம்ம ஆண்டவர் சிலுவையில், அதனாலதான் நம்ம பாவம் செய்யறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவரும் ஒரு AK-47 வச்சுக்கிட்டு இப்படி நின்று இருந்தாருன்னா நீங்க எல்லாரும் ஏசப்பா தோத்திரங்கன்னு விழுந்திருப்பீங்க. அவரு தொங்கிட்டே இருக்காரு, ரத்தத்தை ஊத்துறாரு. நம்ம வீட்டுல போட்டா வச்சா கூட இந்த ரத்தத்தையோட தான் வைக்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறது? அவரே தொங்கிட்டு இருக்காரு, நமக்கு என்னப்பா செய்ய போறோம் அப்படின்னு நீங்க பாவத்தை துணிஞ்சு செய்றீங்க. அதே இது AK-47 வச்சிருந்தாரு என்ன செய்வீங்க? ஒரு குண்டுல குடும்பமே காலியாயிரும். வேணாம் சாமி, ஒரு பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ ஆண்டவர் மேல தப்பா உங்க மேல தப்பான்னு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மத்த சாமி மாதிரி வேல்கம்பு இருந்தா தான் சரி விட்டுரும் போல. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், அன்புள்ளவர். அதனாலதான் நம்ம மாறி மாறி மறுபடியும் தப்பு பண்றோம். மறுபடியும் தப்பு செய்ய மன்னிக்கிறாரு. ஆனா மன்னிச்சுட்டே இருப்பாரு. நினைச்சிடாங்க, ஒரு எண்டு வந்துடும், எண்டு கார்டு போட்டுருவாரு, அப்ப எல்லாமே முடிஞ்சிடும். அதனால காலம் இருக்கும் போதே அவரை தேடிருங்க, சூழ்நிலைகள் வாய்க்கும் போதே அவரை தேடிருங்க. காலம் கடைசி, வருகிறேன் என்று சொல்லுகிறவர் தாமதம் பண்ணால் சீக்கிரம் வரப்போகிறார். அவன் எதிர்பார்த்து காத்திருங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரத்தை காண்பித்து அவர் திட்டத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது தம் வார்த்தையை அனுப்பி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். நம்பர் 3, மூணாவது அவன் மத்தேயு 2:12 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி இயேசு கிறிஸ்துவ பார்த்தாச்சு, அதாவது நட்சத்திரத்தை பார்த்தாச்சு. அது கொண்டு போய் எங்க விட்டுருச்சு? இயேசுவை பிறந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருச்சு. வார்த்தையை கொடுத்தாரு சாஸ்திரிகளுக்கு, நீ போன்னு அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றிட்டாரு. இப்ப சாஸ்திரிகள் அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து அவர்கள் கிளம்புற வேலைதான், அங்க இருக்கக்கூடாது, அவங்க கிளம்பணும். ஆனா ஏற்கனவே ஒரு அரண்மனையில போய் என்ன செஞ்சிட்டாங்க? இயேசு பிறப்பார் என்று பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் செய்தியை அவங்க சொல்லிட்டாங்க. ராஜா அங்கிருந்து அனுப்பும்போது அந்த சாஸ்திரிகள்ட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்கள் போய் அங்க இயேசுவை பார்த்து அங்க அவரை வணங்கிட்டு நீங்க மறுபடியும் வந்து அவர் எங்க இருக்கிறார் என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவரை போட்டு தள்ளுறேன். இதுதான் அவன் திட்டம். உண்மைதானே? ராஜாவுடைய திட்டம் அதுதான். ஆனா அவன் சொல்றான், நீங்க வந்துருங்க, சொல்லிருங்க, நான் போய் அவரை வணங்குறேன். அவனோட ஐடியா என்னன்னா, இஸ்ரவேலில் ஆளப்போகிற ராஜா எப்படி பிறக்கலாம்? நம்ம தானே ராஜா. அவரை கொன்றணும்னு நிறைய ஆண் பிள்ளைகளே கொன்னுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இனி மறுபடியும் இவங்க போனானா, ஏற்கனவே ஒரு முறை போய் சின்ன குழந்தைகள்லாம் கொல்ல வச்சுட்டான், மறுபடியும் அனுப்பணும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும் சொல்லி கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் மூளையில கிரியை செய்தார். சொப்பனத்தை கொடுத்தார். சொப்பனத்துல சொல்றாரு, அங்க அந்த வழியா போகாத, வத்தலை கொண்டுக்கு இன்னொரு ரூட் இருக்கு, அப்படி போயிருப்பா, அங்கிட்டு போயிடாத, நீ போட்டு கொடுத்துருவ, இயேசு கிறிஸ்துவோட போய் நீ திட்டத்தையே நீ அழிச்சிருவேன்னு சொப்பனத்துல இவர்களோடு பேசி வேறு வழியாக அனுப்பினார். ஆமென். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, உங்களை ஒருவன் அழிக்க நினைத்தால் அவன் வேறு வழியாக அவனை அனுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வேறு வழியாய் போகும். உன்னை அழிக்க நினைச்ச ஒரு நபர் இவன் திட்டம் பண்ணுவான், உன்னை அழிக்கிறதுக்கு, உன்னை கொல்றதுக்கு அடிக்க திட்டம் பண்ணுவான், போன்ல மிரட்டுவான், நான் யாரு தெரியுமா, நாளைக்கு உன் வீட்டு வாசல் வந்து உன்னை என்ன பண்ற மாதிரி எல்லாம் மிரட்டுவான். அல்லேலூயா. போன ஒரு 2-3 நாளைக்கு கொண்டு ஒருத்தர் ஆட்டோக்காரர் உங்களோட தனியா பேசணும் அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, தனியா பேசணும். அன்னைக்கு போனவர் தான், இதுவரை என் கண்ணில் படலை, நம்மளோடு ஒருத்தன் போராடுறான்னு வைங்க, அவனை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, இன்னொரு போராடுறவனை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏன்னா யுத்தம் பண்றது
நாம கிடையாது, பேசுறது நாம கிடையாது. நம் அதாவது தேவன் 2 விதங்கள்ல சொப்பனம் தருவார். ஒண்ணு உங்களுக்கு சொப்பனம் தருவார், இல்லன்னா எதிரிக்கை சொப்பனம் தருவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் மனைவிய ஒருத்தன் கடத்தி கொண்டு வச்சிட்டான். எத்தனை பேர் அந்த பைபிளை படிச்சிருக்கீங்க? ஆபிரகாம் மனைவிய கடத்தி கொண்டு வச்சிட்டான். இவன் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான்? என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லாம இவள் யாருன்னு சொல்லிட்டான், என் சகோதரின்ட்டான். இவன் ஆபிரகாம் செஞ்சது தப்பு, பொய். அப்ப ஆண்டவர் பொய் சொன்னா விட்டாரா? விடல. அப்ப என்ன செஞ்சாரு? கடத்தி கொண்டு வச்சுட்டான். இவன் மறுநாள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவன் நினைச்சுக்கிட்டான் அந்த ராஜா. கடைசியில ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆபிரகாமை கடத்தி வச்சிருக்கிற அபிமெலேக்கு ராஜாவுக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் வருது. என் புள்ள ஆபிரகாம் மனைவியை நீ கடத்தி வச்சிருக்கியா? தயவு செய்து கொண்டு போய் விட்டுருப்பா, உன் காலில் கூட விடுறேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமின் மனைவியை கடத்தி வச்சிருக்கிறதுனால நீ சொல்லுங்க, வாய் திறந்து செத்துருவேன், உன்னை கொன்னே போடுவேன். அவர் வார்த்தை பத்தியா, என் தாசனாகி ஆபிரகாமின் மனைவியை நீ எடுத்து வச்சிருக்கிறதுனால நீ செத்துருவ, கொண்டு போய் பிள்ளை விடு அப்படின்னா. இப்படித்தான் கர்த்தர் உங்க எதிராளிகளோடு பேசுவான். உங்களோடும் பேச தேவனால் முடியும், உன் எதிராளிகளோடு பேசவும் தேவனால் முடியும். அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு நதி அண்டையிலே அவன் பிள்ளைகள் எல்லாம் மனைவி பிள்ளைகள் தனித்து அவர்களை தள்ளி விட்டுட்டு தனியாக முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த நேரத்தில் இந்த யாக்கோபுடைய எதிராளி இருக்கிற ஏசா 400 பேரோடு அங்க வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் அந்த ஏசாவோடு பேசுகிறார். என்னுடைய தாசனாகிய யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதிருப்பாயாக. ஆமென், ஸ்தோத்திரம். அவனோடு சுமூகமாக பேசுவாயாக என்று எதிராளிகளோடு பேசுகிறவர். லாபான் இவனை கொல்ல வருகிறான். மாமனாட்டிலிருந்து சொல்லாம கொல்லாம திருட்டு வளவாய் யாக்கோபு ஓடுகிறான். பேர பிள்ளைகளை கொண்டு போய் அவன் பாதுகாப்பு போயிருக்கிறான். லாபான் அங்கிருந்து ஆட்களோடு வந்து இந்த யாக்கோபை சண்டையிட்டு அவனை அடித்து அவனிட்டிருந்து பிள்ளைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு வர்றான். இரவிலே அவனோடு கர்த்தர் பேசுகிறார். லாபானே, நீ யாக்கோபை அடிக்கிறான்னு போற, என் பிள்ளை யாக்கோபை அடிச்சு கொள்ளலான்னு போற. நோ நோ, அப்படி நீ செய்ய முடியாது. ஏன்னா அவன் என் தாசனாகி யாக்கோபு, எனக்காக உண்மையாய் வாழுகிறவன். அவன்கிட்ட போய் நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசாதிருப்பாயாக என்று சொன்னாரே. கையை உயர்த்தி அல்லேலூயா. இந்த கால வேளையிலே உங்களை அழிக்க, உங்களை தீர்த்து கட்ட, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க, உங்களை அவமானப்படுத்த, உங்கள் பிள்ளைகளை கேவலப்படுத்த, உங்கள் பிசினஸ், உங்க உழைப்ப, உங்க குடும்பத்தை உடைக்க யாரோ ஒருவர் நினைத்து ஒருவேளை இருக்கலாம். அந்த நிலைமையில இந்த ஆராதனைக்கு யாராவது வந்திருக்கலாம். இந்த ஜெப நேரத்தில் உங்களுக்காக பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் பிள்ளைக்காக பேசுகிறவர், உடைய மனைவிக்காக பேசுகிறவர், உடைய பேர பிள்ளைகளுக்காக பேசுகிறவர், உடைய கணவனுக்காக பேசுகிறவர், உடைய உழைப்புக்காக பேசுகிறவர். யார் பேச மறந்தாலும் உன் தேவன் பேச மறக்க மாட்டார். அவர் ஒரு சொப்பனத்தில் பேசுவார், நேரடியாக பேசுவார், அன்பாய் பேசுவார், அதிகாரமாய் பேசுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பேசுகிற கர்த்தர். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்காக பேசுகிறார். இந்த காலைகளிலே பேசுகிறார், இரவிலே பேசுவார், மதியானம் பேசுவார், மாலையிலே பேசுவார். பேசுகிற தெய்வம் கர்த்தர் பேசுகிறவர். உனக்காக பேசுவார், உனக்காக பேசிக்கொண்டே இருப்பார். யார் தடுத்தாலும் பேசுவார். இயேசுவுக்கு பணத்தை கொடுத்து அந்த நியாயத்தை விலைக்கு வாங்க முடியாது. அவன் லஞ்சம் கொடுத்து இயேசுடைய நியாயத்தை யாரும் திருட முடியாது. அவனிடத்துல பணம் செல்லுபடியாகாது. அவனிடத்துல நடிப்பு வேலை செய்யாது. அவர் அன்புள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் நட்சத்திரத்தை அனுப்புவார். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, அவன் சொப்பனத்திலே பேசுவார். சொப்பனத்துல பேசினார். நீங்க காசு கொடுத்து கூட ஒருத்தன் பேச சொல்லிடலாம், ஒருத்தனை அடிச்சு பேச வச்சிடலாம். ஆனா ஒருத்தன் சொப்பனத்துல நீங்க போக முடியுமா? யாருக்காவது வாய்ப்பு இருக்கா? சொப்பனத்துக்குள்ள போக முடியாது. ஆனா தேவனால் மட்டும் முடியும். அதாவது துக்கத்தின் திரட்சியினால் சொப்பனம் வரணும். தூங்கிட்டு இருக்கான், அவன் சொப்பனத்துல சொல்றாரு, இங்க போகாத, என் திட்டத்தை நீ உன்னால என்ன செஞ்சிருவ, நான் இழக்க முடியாது, வேறு வழியா போன்னு வேறு வழியா அனுப்பினான். இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் சத்துருவிடத்தில் கர்த்தர் பேசுவார், உங்கள் எதிராளிகளோடு பேசுவார், உங்களுக்காக நியாயம் செய்வார். கண்கள் மூடுவோமா? இந்த காலவெளியில பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம்.
பிரியமானவர்களே, உங்களுக்காக பேசுகிறவர். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவிடத்தில் வந்து அவர் செய்தது என்ன தெரியுமா? சாஸ்திராங்கமாக பணிந்தார்கள். ஸோ வர்ஷிப் என்பது என்ன செய்யும்? எல்லாரும் எழுந்து ஆராதனை என்பது கைதட்டி பாடுவது அல்ல. ஆராதனை என்பது 5 பாட்டை பாடுறது அல்ல. ஆராதனை என்பது சாஸ்திராங்கமாய் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பதுதான் ஆராதனை. சாஸ்திரிகள் அப்படித்தான் செய்தாங்க. பொன் பொருள் தூபவர்க்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இயேசுடைய அந்த குழந்தை, நீங்க நல்லா பாருங்க, தெரியும் அந்த வசனத்தை வாசி பாருங்க. சாஸ்திரிகள் போய் மரியாதை வணங்கலையாம், மரியாதை பார்த்து கும்பிடலையாம், பிறந்திருக்கிற குழந்தையை வணங்கினார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், நாம் வணங்க வேண்டியது மரியாதை அல்ல, நாம் வணங்க வேண்டியது மாதாவை அல்ல, இயேசு கிறிஸ்துவை. ஆராதனை என்பது சாஸ்திராங்கமா நம்மளை படைச்சிடணும், கீழே படுத்தணும், கரம் மட்டுமா தாழ்த்தி என்னோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, என்னை தருகிறேன். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நட்சத்திரத்தை பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சொப்பனத்தை வைத்து பயன்படுத்துவார். ஓ ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, எல்லாரும் கண்களும் மூடி ஆண்டவரே, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரத்தை, மறைஞ்சிருக்கிற நட்சத்திரத்தை வெளியே கொண்டு வர முடியும். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக 700-800 ஆண்டுகளுக்கு முன்னே எனக்காக ஒரு வார்த்தையை சொல்லி 700 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நிறைவேற்றவும் உங்களால முடியும். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக என் எதிராளியுடைய சொப்பனத்துல வந்து எனக்காக பேசவும் முடியும். Oh, hallelujah. So God, wonderful God. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு கர்த்தர் இல்லை. நமக்காக பேசுகிறவர், நமக்காக பேசுகிறவர், நமக்காக பேசுகிறவர். யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? அம்மா, நொந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இந்த காலையில இந்த ஆலயத்தில் வந்திருக்கீங்க. எனக்கு யார் பேசுவா? என் மனைவிட்டு எனக்காக யார் பேசுவா? என் கணவன்ட்டு என்கிட்ட எனக்காக யார் பேசுவா? எங்க அப்பாட்ட எனக்காக, அம்மாட்ட எனக்காக யார் பேசுவா? நாளைக்கு ஒருத்தன் வரேன் இருக்கா என்று சண்டை போட இந்த கடன்காரன்ட்ட யார் பேசுவா? ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார், உனக்காக பேச ஒரு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். வலதுகரம் உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கையை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே என் பிள்ளைகளுக்காக நீ பேசுவீராக. ஒரு நட்சத்திரத்தை அனுப்பும் ஆண்டவரே, உடைய வார்த்தை அனுப்பும், ஒரு சொப்பனத்தை அனுப்பும். ஒவ்வொருவருமே உடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காருவோம். ஒரு டான்ஸ் ஆடணும். நாங்க ரெடியா இருக்காங்களா? ரெடியா? சீக்கிரமா என்ன பண்றோம்? ஃபுல் பீட் எடுத்துருங்க. இது எடுத்து கீழே